solve the assignment problem. So இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ல பார்த்தா அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 ரோ இருக்கு, அதே மாதிரி 4 காலம் இருக்கு. ஸோ இது ஈக்குவலாக இருக்கு, அப்போ பேலன்ஸ்டு. சரியா? ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோவில் 10, 5, 13, 15 அப்படின்னு இருக்கா. ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளமோட கண்டிஷன் என்ன அப்படின்னா எல்லா ரோலையும் ஒரு 0 வரணும், அதே மாதிரி எல்லா காலம்லையும் ஒரு 0 வரணும். ஓகேவா? ஸோ அப்போ பண்ணும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோல இருந்து மினிமம் நம்பர் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோல மினிமம் நம்பர் வந்து இங்கே 5. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா வேல்யூஸ்ல இருந்தும் இந்த 5 சப்ட்ராக்ட் பண்ணிடுறேன். அப்போ 10 - 5, 5, 5 - 5 0, 13 - 5 8, 15 - 5 10. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோல பார்த்தீங்கன்னா 3, 9, 18 அப்புறம் 3. ஸோ இதில் மினிமம் வேல்யூ 3. ஸோ எல்லா வேல்யூஸ்ல இருந்தும் 3 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்போ 0, 6, 15 again 0. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ. ஸோ தேர்ட் ரோல மினிமம் வேல்யூ 2. ஸோ எல்லா வேல்யூஸ்ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். 8, 5, 1, 0. ஓகே, ஸோ லாஸ்ட் ரோல பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ 5. ஸோ எல்லா வேல்யூல இருந்தும் இந்த 5 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்போ 0. ஓகேவா? ஸோ இப்போ கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல 0, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எல்லா ரோலையும் ஒரு 0 இருக்கு. அதே மாதிரி காலம் வைஸ் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல 5, 0, 8, 0. ஸோ 0 இருக்கு. செகண்ட் காலம்ல 0 இருக்கு, தேர்ட் காலம்ல 0 இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் காலம்ல வந்து மினிமம் வேல்யூ எல்லா நம்பர்ல இருந்தும் மினிமம் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணிடுது. ஓகேவா? அப்போ 5, 0, 8, 0, 0, 6, 5, 6, அப்போ 7, ஓகே 14, 0, 3, 10, 0, 0, 2. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரோலையும் ஒரு 0 கிடைச்சிச்சு, அதே மாதிரி எல்லா காலம்லையும் ஒரு 0 கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஒரு 0 இருந்தால் அசைன் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோல 5, 0, 7, 10. ஸோ ஒரே ஒரு 0 தான் இருக்கு. ஸோ அந்த 0வை நான் அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? செகண்ட் ரோல பார்த்தீங்கன்னா 2 ஜீரோஸ் இருக்கு. ஸோ எது அசைன் பண்ணுறதுன்னு தெரியாது, அதனால தேர்ட் ரோக்கு போகிறேன். தேர்ட் ரோல 2 0 இருக்கு, அதையும் அசைன் பண்ணல. ஃபோர்த் ரோல ஒரு 0 தான் இருக்கு. ஃபோர்த் ரோல 0, 6, 3, 2. இப்போ ஃபோர்த் ரோல இருக்கக்கூடிய 0வை அசைன் பண்ணா அதுக்கு நேரம் ஏதாவது 0 இருக்குது அப்படின்னா அதை கேன்சல் பண்ணலாம். அதாவது ஃபோர்த் ரோல ஒரு 0 இருக்கு, அதை அசைன் பண்ணிடுறேன், அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய 0வை கேன்சல் பண்ணிடுறேன். அப்படி பண்ணும்போது அகைன் செகண்ட் ரோ பார்க்கும்போது ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சா, இன்னும் ஒரு 0 தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு 0வை அசைன் பண்ணி அதாவது அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய 0வை கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் தேர்ட் ரோல ஒரே ஒரு 0 தான் இருக்கு. ஸோ அந்த 0வை அசைன் பண்ணிடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ எல்லா ரோலையும் ஒரு 0 அசைன் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம் எல்லா காலம்லையும் ஒரு 0 அசைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா எந்தெந்த பிளேஸ்ல 0 அசைன் ஆயிருக்கோ அந்த பிளேஸோட ஒரிஜினல் வேல்யூஸ் எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய 0 அசைன் ஆயிருக்கா. ஸோ அப்போ 5. ஓகேங்களா? ஸோ இது லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 5 பிளஸ் அடுத்தது செகண்ட் ரோல 3. ஓகேவா? செகண்ட் ரோல லாஸ்ட் பிளேஸ் 3 இருக்குது. அடுத்தது தேர்ட் ரோல தேர்ட் பிளேஸ்ல 3 இருக்கு. பிளஸ் ஃபோர்த் ரோல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 5 இருக்கு. ஸோ அப்போ 10 plus 6. ஸோ the answer is ஒன்றா காஸ்ட் கேட்டுருந்தாங்க அப்படின்னா ₹16 அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா ஹார்ஸில் கேட்டுருந்தாங்கன்னா டைம் மென்ஷன் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். ஓகேவா? 16 யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 16 யூனிட்ஸ். ஓகே, தேங்க்யூ.